இது பார்த்தீங்கன்னா பாடல். இப்போ புக்ல இருக்கும். இந்த பாடலை வந்து நம்ம அந்த போர்டில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க, அதாவது அடிக்கடி அந்த குழந்தைங்களுடைய கண்ணில் படப்பட அந்த வேர்ட்ஸ் அவங்கள அறியாமையே மைண்ட்ல போய் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்ம கேட்கும்போது குழந்தைங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு செய்யுள் தான். இது தெல்லிய ஆளின் சிறுபழத்து ஒருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நிழலாகுமே. இது அதிவீர ராம பாண்டியர் எழுதின ஒரு பாடல். அதாவது ஒரு உதவியால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இது வந்து நம்ம இந்த 4th ஸ்டாண்டர்ட்லயும் 5th ஸ்டாண்டர்ட்லயும் குழந்தைங்க அதை முடிக்கும் போது என்னென்ன திறன்கள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், 4th முடிச்சு போகும்போது என்னென்ன திறன்கள் அவங்க தெரிஞ்சுட்டு அதுல நல்லா ஒரு நல்ல ஒரு இந்த குழந்தைங்க 4ஆம் வகுப்பு முடிச்சு போகும்போது இந்த திறன்கள் அனைத்தும் அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அடுத்த வகுப்புக்கு போகும்போது ஈஸியா அவங்களுக்கு இருக்கும். இது பாத்தீங்கன்னா சொற்பலகை. ஒவ்வொன்றுக்கும் சொற்பலகை. இந்த பாடத்துல இருக்கிற கொஞ்சம் அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத சொற்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம அந்த போர்டில் பிளேஸ் பண்ணும்போது அவங்க அடிக்கடி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சொற்கள் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சொற்பலகை.